வணக்கம். விழிப்புணர்வு மற்றும் பகுத்தறிவின் கட்டமைப்பு. இது சும்மா ஒரு சாதாரண கவிதை இல்லைங்க. மனித மனசோட விழிப்புணர்வு செதுக்கிற ஒரு அற்புதமான கட்டமைப்புன்னே சொல்லலாம். இந்த ஆழமான கவிதைக்குள்ள மறைஞ்சிருக்கிற உருவகங்களை, சமூகத்தோட இருண்ட பக்கங்களை எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படிங்கறத நாம இப்போ அலச போறோம். தயாரா இருக்கிறீங்களா? உள்ள போகலாம். சரி, நாம இதுல ஆழமா இறங்குவோம். முதல்ல இந்த ஒரு வரிய கவனிங்க. ஆதிக்கத்தை உடைத்த கேள்விகளின் புதையல். கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல? பல 100 வருஷங்களா இருந்துட்டு வர்ற ஆதிக்கத்தை வெறும் ஆயுதங்களால இல்லாம அறிவுபூர்வமான கேள்விகள் மூலமா எப்படி உடைக்கலாம் அப்படிங்கறத இந்த கவிதை ரொம்ப நேர்த்தியா கட்டமைச்சிருக்கு. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு போற பயணத்தை இந்த ஒரு வரியே நமக்கு சொல்லிடுது. பகுதி 1. அடிமைத்தனம் மற்றும் விழிப்புணர்வு. அதாவது, இந்த வரலாற்று ரீதியான சிக்கல இந்த கவிதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு இப்ப பாப்போம். இந்த ஒப்பீடு விஷயத்தை ரொம்ப பிரமாதமா விளக்குது பாருங்க. இடது பக்கம் பாத்தீங்கன்னா பகுத்தறிவற்ற பண்ணை அடிமை, அதாவது எஜமானன் என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம தலையாற்ற ஒரு குருட்டுத்தனமான அடிமை நிலை. ஆனா வலது பக்கம் கூட்டத்தில் உள்ளுணர்வு, அதில் சூது நிறைந்திருக்கு. ஒரு பெரிய கூட்டமா சேர்ந்து செயல்படும்போது கூட அந்த உள்ளுணர்வுல எப்படி வஞ்சகமும் சூழ்ச்சியும் கலந்திருக்குன்னு இது காட்டுது. உடல் ரீதியான அடிமைத்தனம் மட்டும் இல்லைங்க, மன ரீதியா நாம எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கறத இது ரொம்ப ஷார்ப்பா படம் பிடிச்சிருக்கு. அடுத்து பகுதி 2. கேள்விகளோட சக்தி. கேள்விகள் கேட்கறதால இந்த சமுதாயத்துல என்ன மாதிரியான அதிர்வலைகள் உருவாகுதுன்னு பார்க்கலாம். இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்களேன். கேள்வியில் விமர்சனம் செய்தவன் சொல்லுனாராத பாவி என்றால் வீதிதோறும் பல விந்தை பேச்சு பேசி பேசி. உண்மையிலேயே அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன இந்த சமூகம் என்ன சொல்லும்? ஒரு பாவி அப்படின்னு முத்திர குத்தி அவனை ஈஸியா தனிமைப்படுத்திரும் இல்லையா? ஆனா அந்த விமர்சகன் சும்மா இருக்க மாட்டான். வீதி வீதியா போய் விசித்திரமான ஆனா ரொம்ப ஆழமான உண்மைகளை பேசிக்கிட்டே இருப்பான். ஆதிக்கத்து கேள்வி கேட்கிறவங்க எப்படி சமூகத்தால ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கறத இந்த வரிகள் வெளிப்படையா பேசுது. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கவிஞர் பயன்படுத்தியிருக்கிற இந்த அருமையான நாட்டுப்புற உவமைதான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இது நம்ம வீட்டு சமையலறையில சாதாரணமா பயன்படுத்துற ஒரு விஷயம்தான். ஆனா இத வச்சு எவ்ளோ பெரிய தத்துவத்தை அவர் சொல்ல வரார் பாருங்க. ஒரு பெரிய சமூக கட்டமைப்பு சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஆணிவேர அசைக்கிற மாதிரி கூர்மையான ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும் அப்படிங்கறத இது ஆழமா உணர்த்துது. பகுதி 3. பகுத்தறிவு மற்றும் சமூக மாற்றம். இந்த விழிப்புணர்வுக்கு எந்தெந்த விஷயங்கள் வித்திட்டதுன்னு பாப்போம். இந்த 3 முக்கிய குறிப்புகளை கொஞ்சம் பாருங்க. முதல்ல, தனிமையில கேள்வி கேட்கிறவனுக்கு கிடைக்கிற வலி கடந்த ஞானம். 2வது, அந்த ஞானமே பெரியவன் தந்த அடித்தளமா மாறுது. 3வது, அதுவே அண்ணாவின் புரட்சி பாசறை பயிற்சி பட்டறையா உருவாவது. இந்த இடத்துல கவிஞர் பகுத்தறிவு வரலாற்றுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின சிந்தனை பள்ளிகளை நடுநிலையா பதிவு செஞ்சிருக்கார். இந்த சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு மாபெரும் புரட்சிகரமான சிந்தனை பாசறைய உருவாக்குச்சு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. பழைய காலத்துல அறிவும் ஆன்மீகமும் எப்படி ஒரு வியாபாரமா மாறுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. கவிஞர் சொல்றார், வேதம் சொன்னவன் சொல்லுக்கும் விலையொன்று பேசியதே வியாபாரியின் தந்திரம். ஆன்மீகத்தையும் வேத அறிவையும் வச்சுக்கிட்டு மக்களை எப்படி தந்திரமா சுரண்டுனாங்க அப்படிங்கறதையும், அந்த வியாபார முறைய இந்த பகுத்தறிவு விழிப்புணர்வு எப்படி அடிச்சு நொறுக்குச்சு அப்படிங்கறதையும் இது அலசுது. அறிவுக்கு விளைவிக்கிற அந்த தந்திரத்தை உடைக்கிறதே உண்மையான விழிப்புணர்வு தான். அடுத்த பகுதிக்குச் சென்று இது எவ்வாறு கட்டமைக்கப்படுதுன்னு பாப்போம். பகுதி 4. நவீன பொருளாதார விமர்சனம். வரலாற்றிலிருந்து கவிஞர் எப்படி சடனா நவீன பொருளாதார சிக்கல்களுக்கு வராருன்னு பாருங்க. நவீன முதலாளித்துவத்தின் மேல கவிஞர் வைக்கிற மிக கூர்மையான ஆனா நடுநிலையான விமர்சனத்தை இந்த ஒப்பீடு காட்டுது. இடது பக்கம் பாத்தீங்கன்னா வங்கி தரும் வட்டி மற்றும் முதலீட்டின் பங்காதாயம். வலது பக்கம் உண்மையான கடின உழைப்பு. இதற்கு என்ன உழைத்தான் அப்படின்னு கவிஞர் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒருத்தன் பேங்க்ல பணத்தை போட்டு வட்டியை வாங்குறதுக்கும் ஷேர் மார்க்கெட்ல லாபம் பாக்குறதுக்கும் அவன் சிந்துற உண்மையான வியர்வை என்ன? நிஜமான கடின உழைப்புக்கும் இந்த மாதிரி பணத்தை ஈற்ற முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கணும். இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் நேரடியா தாக்குதுன்னே சொல்லலாம். இதுவே கல்வி சொல்லாத வளர்ச்சியோ? அதாவது, இன்னைக்கு நாம வளர்ச்சி அப்படின்னு கொண்டாடுற இந்த கடன் மற்றும் வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தை நம்ம பள்ளிக்கூட கல்வி நமக்கு சொல்லி தரவே இல்லையே. நிஜமான உழைப்பே இல்லாம பணத்தை உருவாக்குற இந்த மாயையை தான் நாம வளர்ச்சின்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனையை இந்த கேள்வி தூண்டுது. இப்போ நாம இறுதி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். சுய உணர்தல்.
இந்த பொருளாதார விமர்சனம் எப்படி ஒரு தனி மனிதனோட விழிப்புணர்வு இல்லாமையோடு சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இங்க மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த 4 படிகளை கவனிங்க. முதலாவது, நமக்குள்ள இருக்கிற அடங்காத ஆசை. 2வது, அந்த ஆசைக்காக கடன் வாங்குறது. 3வது, கண்மூடித்தனமா பணத்துக்கு பின்னாடி ஓடுறது. கடைசியா, நம்முடைய சுய அறிவையே இழக்கிறது. இதையே கவிஞர் ரொம்ப அழகா சுயம் உணராதவனுக்கு விதி எழுதிய விளையாட்டு கதை அப்படின்னு சொல்றார். இது உண்மையிலேயே ஒரு சோகமான சுழற்சிங்க. பழைய காலத்துல இருந்த பண்ணை அடிமைத்தனம் இன்னைக்கு மறைஞ்சிடுச்சுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆசைகளை வளர்த்துக்கிட்டு கடனை வாங்கிட்டு வாழ்நாளெல்லாம் ஒரு எந்திரம் மாதிரி ஓடிட்டு இருக்கிற இந்த நிலைமை அந்த பழைய அடிமைத்தனத்தோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் தானே. முதலீடுனா என்னன்னே புரியாம ஓடுற இந்த ஓட்டம் நம்மள எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது? ஏன் எதற்கு என்று கேட்டால் எதுவும் புரியாது. இந்த கவிதை கடைசியில நமக்கு எந்த ஒரு தெளிவான பதிலையும் கொடுக்கல. பதிலுக்கு பதிலா நம்மை நாமே உற்று நோக்க வைக்குது. நம்ம ஏன் ஓடுறோம், எதற்காக இந்த ஓட்டம், இந்த நவீன யாந்திரிகத்தனமான வாழ்க்கையில நம்மளோட உண்மையான பங்குதான் என்ன, இப்படி ஒரு ஆழமான கேள்வி உங்க முன்னாடி வச்சுட்டு அமைதியாகுது. உண்மையிலே விழிப்புணர்வு அப்படிங்கிறது வெறும் விடைகளை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் இல்லைங்க, சரியான கேள்விகளை கேட்கறதுலேயும் தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.